வணக்கம் நேயர்களே, ஒற்றை வரியில் உலக நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லும் இந்த நிகழ்ச்சியை வழங்கும் நான் ஸ்டெல்லா பெனடிக்ட். இன்றைய முக்கிய செய்திகள்: ஜெயலலிதாவுக்கு நோட்டீஸ், வைகோ கடிதம், புகைப்படம் எடுத்த மங்கள்யான், கேரள அரசுக்கு நோட்டீஸ், ஈராக்கில் தாக்குதல், சிங்களர்கள் போராட்டம், கோச்சடையானுக்கு பதில் பரட்டை, கௌரவ தோற்றத்தில் அஜித். இனி வரும் செய்திகளில் விஜயகாந்துக்கு கண்டனம், பழநெடுமாறன் கோரிக்கை, கோவையில் அபுபக்கர் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மதுரை மத்திய தொகுதியில் குறைகளை கேட்ட விஜயகாந்தை கண்டிக்கிறேன், எம்எல்ஏ சுந்தரராஜன். மதுரை விமான நிலையத்தை மேம்படுத்தி பன்னாட்டு விமான நிலையமாக தரம் உயர்த்த வேண்டும், பிரதமருக்கு வைகோ கடிதம். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தின் சுவரை இடித்த அதிகாரிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பழநெடுமாறன் கோரிக்கை. மின்வெட்டு பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தமிழக மின் நிலையங்களை பராமரிக்க வேண்டும், ஞானதேசிகன் வலியுறுத்தல். ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் தேடப்படும் அபுபக்கர் சித்திக் கோவையில் முக்கிய பிரமுகர்களுடன் சந்திப்பு. தேசிய கொடியை அமைச்சர் அவமதித்ததாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கு தள்ளுபடி. தமிழகத்தின் அடையாளமாக அண்ணா பல்கலைக்கழகம் விளங்குகிறது, பட்டமளிப்பு விழாவில் ஜெயலலிதா கூறினார். ஏற்காடு தேர்தலில் முதன்முறையாக யாருக்கு ஓட்டு இல்லை என்ற புதிய முறை அமல், தேர்தல் அதிகாரி தகவல். கரூரில் ஆசிரியை அடித்ததால் 8ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. அடுத்து வரும் செய்திகளில் தெஹல்கா ஆசிரியருக்கு சம்மன், ஜீன்ஸ் டி ஷர்ட்டுகளுக்கு தடை, சிக்கலில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். டெஹல்கா ஆசிரியராக இருந்த தருண் தேஜ்பால் மீது வந்துள்ள பாலியல் புகார் குறித்து விளக்கம் அளிக்க சம்மன். 70 தொகுதிகளை கொண்ட டில்லி சட்டசபைக்கு 810 பேர் போட்டியிடுகின்றனர். நரேந்திர மோடிக்கு எதிரான பொதுநலன் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இஸ்ரோ அனுப்பிய மங்கள்யான் செயற்கைக்கோள் ஹெலன் புயலை புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஜீன்ஸ் டி ஷர்ட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீம் பார்லரில் பாலியல் தொழில் நடந்தது குறித்து அச்சுதானந்தன் தொடர்ந்த வழக்கில் கேரள அரசுக்கு நோட்டீஸ். இலங்கையில் போர்க்குற்றம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும், ப. சிதம்பரம் வலியுறுத்தல். சிக்கலில் ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் இருந்து வெளியேறுவதாக வேட்பாளர் அறிவிப்பு. நரேந்திர மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மத்திய பிரதேசத்தின் பல்வேறு நகரங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றனர். தெலுங்கானா வரைவு மசோதாவுக்கு இறுதி வடிவம் அளிக்க மத்திய அமைச்சர்கள் குழு 27ஆம் தேதி கூடுகிறது. இனிவரும் உலக செய்திகளில் இந்தியர்களை விஞ்சும் சீனர்கள், வெள்ளை மாளிகையில் குருநானக் ஜெயந்தி, எகிப்தில் வன்முறை உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை இலங்கை பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த டேவிட் கேமரோன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளுக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள், இலங்கை அரசு அறிவிப்பு. எகிப்து நாட்டின் பல்கலைக்கழக வளாகத்தில் மோதல், துப்பாக்கிச் சூட்டில் மாணவர் பலி. டோக்கியோவின் தெற்கு கடற்பகுதியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பினால் அப்பகுதியில் ஒரு புதிய தீவு உருவாகியுள்ளது. மனித உரிமைகளை மீறியது தொடர்பாக சர்வதேச விசாரணையை வலியுறுத்திய டேவிட் கேமரனை கண்டித்து சிங்களர்கள் ஆர்ப்பாட்டம். அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் சீக்கிய மதகுருக்கள் குருநானக் ஜெயந்தியை கொண்டாடினர். குறைந்த வயதில் அதிக கோடீஸ்வரர்களை உடைய நாடுகளின் பட்டியலில் சீனா முதலிடம். இங்கிலாந்தில் வசிக்கும் இந்திய வம்சாவளி எம்பியான பிரீத்தி பட்டேலுக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. எண்ணெய் சேமிப்பு நிறுவனம் தொடுத்துள்ள வழக்கின் தொடர்பாக இந்திய கப்பல் சிங்கப்பூர் துறைமுகத்தில் சிறைபிடிப்பு. பாக்தாத்தில் வெடிகுண்டு தாக்குதலில் 49 பேர் பலி. கடந்த மாதத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பலியானது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரும் சினிமா செய்திகளில் ஃபீல் பண்ண வைத்த பென்சில், ஷாருக் கான் வீட்டில் தீ, பாலாவின் கரகாட்டக்காரன் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். கரகாட்டக்காரர்களின் கண்ணீரை சொல்லும் பாலாவின் அடுத்த படம். நடிப்பில் யாரையும் பின்பற்றாமல் நடிக்கும் நான் மற்றவர்களை பார்த்து கிளாமருக்கு மாறமாட்டேன், லட்சுமி மேனன் தகவல். வெங்கட் பிரபுவின் புதிய படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார் அஜித். டிசம்பர் 12ஆம் தேதி கோச்சடையான் இசை மற்றும் 16 வயதினிலே படத்தை வெளியிட திட்டம். 2013ஆம் ஆண்டில் முதல் நாளே கோடிக்கணக்கில் போட்டி போட்டு வசூலை குவித்துள்ளது பாலிவுட் படங்கள். அதிகம் சம்பளம் கேட்டதால் பென்சில் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை இழந்து ஃபீல் பண்ணுகிறார் பிரியா ஆனந்த். வேட்டை மன்னன் படத்தில் பல காட்சிகளை வெளிநாடுகளில் படமாக்க திட்டமிட்டுள்ளனர். மின்விசிறியில் ஏற்பட்ட மின்கசிவினால் மும்பையில் நடிகர் ஷாருக் கான் வீட்டில் தீ விபத்து. களஞ்சியம் தொடர்ந்த வழக்கில் நடிகை அஞ்சலி நேரில் ஆஜராக விலக்களித்து ஐகோர்ட் உத்தரவு. காதலில் சொதப்புவது எப்படி என்ற படத்தை இயக்கிய பாலாஜி மோகன் இயக்கும் வாய்மூடி சிறி என்ற படத்தில் நஸ்ரியாவுக்கு கார்த்திகேயன் ஜோடியாகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்தியம் தொலைக்காட்சி பாருங்கள். வணக்கம்.